1000 பேரை அழ வைக்கிற உண்மையை விட 4 பேரை சிரிக்க வைக்கிற பொய் மேலுன்னு என் எதிர் வீட்டுக்காரனுக்கு பக்கத்து வீட்டுக்காரன் சொல்லியிருக்கான். எல்லாரும் என்ன கேட்குறாங்க. கேட்குறியா பண்ணி? அதுதான் எல்லாரும் கேட்குறாங்கல்ல. அதான் என்ன கேட்குறாங்கன்னு கேட்குறியா? அதான் எல்லாரும் கேட்குறாங்களே, அப்புறம் நான் என்ன தனியாக கேட்குறது? இல்லை, ஃபயர் மூவி கில்மாவாக இருக்குது, ரோஸ் பண்ணுறேன்னு எல்லாரும் கேட்குறாங்க. சரி, அந்த கருமத்தையும் பண்ணி தொலைஞ்சிரு. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம், இந்த படம் வந்துட்டு ஒரு ரொமான்டிக் கிரைம் த்ரில்லராம். அப்படி தான் போட்டிருந்தாங்க. த்ரில்லர் படம்லாம் பார்த்தோம் அப்படின்னா சீட்டோட எட்ஜில் உட்காந்து பார்க்கணும். ஆனால் நான் இந்த படத்தை பார்க்குறப்ப சரி, இந்த படத்தில் நிறைய ட்விஸ்ட் அப்படின்லாம் சொல்லி வச்சுக்கிறாங்க. அதெல்லாம் நான் ஒன்றும் பிரேக் பண்ண விரும்பல. அது நான் சொல்கிறப்பே உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும், அது வேறு விஷயம். ஆனால் அவங்க அதை ட்விஸ்ட்டு அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறாங்க. ரீசெண்டாக நான் பார்த்த த்ரில்லரில் ஒரு தரமான சீரீஸ்னால் அது சுழல் சீரீஸ் தான். அதை பார்த்துட்டு இதை பார்த்தா ஐயோ என்னடா இவ்வளோ ப்ரெடிக்டபுளாக வச்சுருக்கீங்க அப்படின்னு தான் தோணுது. சரி, நம்ம ஃபயர் படத்தோட ரோஸ்ட்டை பார்ப்போம். படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒருத்தன் ஒரு பொண்ணை பதம் பார்த்துட்டு இருக்கான். டக்குன்னு அவனுக்கு ஏதோ ஒரு மூட் அப்செட் ஆகி வெளியே வந்து நின்று தம் அடிச்சிட்டு இருக்கான். பின்னாடியே கருப்பு ரெயின் கோட்டு, கருப்பு கலர்ல மாஸ்க் போட்டுட்டு ஒருத்தன் தலையில அடிச்சு மைத்த பிடிச்சி இழுத்துட்டு போறான். நான் தான் இன்ஸ்பெக்டர் திவான், இது சரவணன். என்கிட்ட ஒரு மிஸ்ஸிங் கேஸ் ஒன்று வந்துச்சு, அதை பத்தி தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஐயா வணக்கம், என் பிள்ளைய காணோம், கண்டுபிடிச்சு தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்னு சொல்லி விடைபெறாங்க. பையன் பேர் காசி, அவன் ஒரு பிசியோதெரபிஸ்ட். பிசியோதெரபிஸ்டா? ஒருவேளை டாக்டர் திவாகர காணன் வந்திருப்பாங்களோ? கேஸை வாங்கிக்கிட்டு இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கு வந்தா வீட்டில் அவரோட ஒய்ஃபு டிவி பார்த்துக்கிட்டு சீனுக்கு சிங்கே இல்லாமல் ரியாக்ஷன் பண்ணிட்டு இருக்கு. டிவியில் சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. அடிச்சிட்டாங்களாம். இதெல்லாம் கூடவாடா நான் சிங் பண்ணுவீங்க, நான் சென்ஸுங்களா? அப்புறம் நம்ம இன்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப ஸ்டேஷன்ல இருந்து ஃபோன் வருது. சார், அவனை பத்தி நாங்கள் இன்வெஸ்டிகேஷன் பண்ணதில் அவன் ஒரு கிளினிக் வச்சிருக்கான், அவனுக்கு 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. டேய், இதெல்லாம் அவங்க அப்பங்கிட்ட கேட்டிருந்தாலே சொல்லியிருப்பானடா, இதெல்லாம் எதுக்குடா இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருந்தீங்க? இப்போ ஆரம்பிக்கிறேன்டா என்னோட இன்வெஸ்டிகேஷனை. இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட். நம்ம காசியோட கிளினிக்கு போய் காசி ட்ரீட்மெண்ட் பண்ணுற ரூமை நாங்கள் பார்க்கலாமா? இதுதான் சார் அந்த ரூமு. சரி, அப்போ சாவி கொடுங்க. சாவி அது அவர்கிட்ட இருக்கும் சார். ஏமா ரூமை பார்க்கலாமான்னு கேட்டால் ரூமை வெளியே இருந்து பார்க்கறதுக்கு கேட்டேன், உள்ளே போய் பார்க்கறதுக்கு தான் நம்ம கேட்டேன். கருணா, இந்த டோரை கொஞ்சம் ஓப்பன் பண்ணுங்க. என்னபடி சாவி வச்சு ஓப்பன் பண்ணுறதோட வேகமாக ஓப்பன் பண்ணிட்டீங்க? சார், டிபார்ட்மெண்ட்டுக்கு வரதுக்கு முன்னாடி பூட்டை ஓப்பன் பண்ணுறது தான் சார் என் தொழில். உள்ளே போய் அங்கே இருக்கிற லேப்டாப்பு, ஃபைலு எல்லாத்தையும் தூக்கிக்கிட்டு கிளம்பிட்டாங்க. காசியை பற்றி யாருக்கிட்ட விசாரித்தாலும் அவர் ரொம்ப நல்லவர், வல்லவருன்னே பெருமை பீத்துவாங்க. காசி மாதிரி ஒரு ஆள்லாம் பார்க்கவே முடியாது, அவ்வளோ தங்கமான மனுஷன். காசியோட பேஷண்ட்ல ஒருத்தரை தேடி ராமேஸ்வரம் போயிருக்காங்க. அங்க போய் இந்த பொண்ணு தெரியுமா, இந்த பொண்ணு தெரியுமா, இந்த பொண்ணு தெரியுமான்னு கேட்டுட்டு இருக்காங்க. அட, இந்த பொண்ணா? அதோ அந்த குளத்துக்கிட்ட போய் பாருங்க, குளிச்சிட்டு இருக்கோம். எனக்கு சிறுநீர் வேண்டும் என்ன கூறுங்கள். அவங்கள கூட்டிக்கிட்டு போய் விசாரிக்கிறாங்க. பிக் பாஸ்ல சிறுநீர் கேட்டவங்க இப்போ கொஞ்சம் சீரியஸா பேச போறாங்க, கேளுங்க. சார், என் குழந்தை ட்ரீட்மெண்ட்டுக்காக வட்டிக்கு பணம் வாங்கியிருந்தேன். அந்த வட்டி கட்டுற பணத்தை குடிக்கிறதுக்காக எடுத்துட்டு போற பழக்கத்தை என் புருஷன் வச்சிருந்தாரு. என்னமோ பிரியாணி சாப்பிட்டு பீடா போடுற பழக்கம் வச்சிருந்தாங்கிற மாதிரி சொல்ற. அப்படி எடுத்துட்டு போறப்போ ஒரு நாள் ஏன் எடுத்துட்டு போறீங்கன்னு கேட்டேன் சார். எட்டி இடுப்பு மேலே வச்சுட்டாரு. இப்போ தெரிஞ்சா நான் ஏன் பிசியோதெரபிஸ்ட போனேன்னு. அங்கே போய் அவர் எனக்கு நல்லா தான் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருந்தாரு. அந்த சமயத்தில் கூட வந்து பாப்பா காசு முழுங்கிட்டா சார். யாரு? ஏன் குழந்தையா? இப்போ நான் இந்த இடத்துல ஒரு பாஸ் வச்சிருக்கேன். இவங்களோட எமோஷனையும் இவங்க பேசின டயலாக்கையும் வச்சு அடுத்து இவங்க என்ன சொல்ல வராங்கன்னு உங்களால் யூகிக்க முடியுதா? ஆனா நான் குழந்தையவே கூட்டிட்டு வரலன்னு சொல்ல போறாங்க, அப்படிதானே? அதான் இல்லை. ஐயோ, என்ன ஆச்சு அவளுக்கு? பாப்பா, நீங்களும் அப்படி நினைச்சீங்க இல்லையா? ஆமாம் சார். அப்போ நானும் அந்த மாதிரி நினச்சதில் தப்பு இல்லையே? இல்லை சார். காயினை முழுங்கின குழந்தைய குப்பரை கவுத்தாம மல்லாக்க படுக்க வச்சிட்டு இருக்காங்க. அப்ப நான் யாரு, ஜோக்கரா?
அப்புறம் அந்த பாப்பாவுக்கு பேச்சு சரியா வராம இருக்கும். அதுக்கு ஒரு டாக்டரை ரெஃபர் பண்ணி அதையும் கியூர் பண்ண ட்ரை பண்ணுவாரு. ஒரு நாள் இந்த அம்மாவுக்கு கடன் கொடுத்தவன் கடனை திருப்பி கொடுக்குறியா இல்ல கட்டில் பக்கமா வரியான்னு கேட்கறான். அப்புறம் அந்த இடத்துக்கு நம்ம காசி வராரு. அவர் வந்து தான் ஃபைட் எல்லாம் பண்றாரு. மாமா கோவம் வந்துருச்சு. இனி அவர் மேல ஒரு அடி பட்டாலும் எரிமலை வெடிக்குண்டா. ஓ, 2வது படத்துலேயே ஆக்ஷன் ஹீரோவா? ஆக்ஷன் ஹீரோவா பண்ணுறது பெருசில் தம்பி. ஆக்ஷன் கொரியோகிராஃபி ஒழுங்காக பண்ண தெரிஞ்சவங்க படத்தில் நடிக்கணும். இவனுக்கு நீங்கள் எவ்வளோ பணம் தரணும்? ஒரு 2 லட்சம் தரணும். ஏய், அந்த காசை நீ என்கிட்ட வாங்கிக்கடா படா. நன்றி சொல்லி மட்டும் என்ன வெளியால் ஆக்கிடாதீங்க மீனாட்சி. எனக்கு தங்க பாப்பா பார்த்ததுலேருந்து தங்க பாப்பா நினைப்பாவே இருக்கு. தங்க பாப்பாவை பார்த்ததுலேருந்து தங்க பாப்பா நினைப்பா இருக்கா? ஏய், நீ அந்த பாப்பாவோட நினைப்பா இருக்கியா அந்த பீப்பாவோட நினைப்பா இருக்கியா? எங்களுக்கு தானடா தெரியும். அப்படின்னா காசிக்கு ஒரு எதிரி இருக்கான். பெயர் பாண்டியன், வயது 42, தொழில் கந்து வட்டி. காசியோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் போய் கேட்கறாங்க, கூட்டிட்டு வந்ததுக்கு ஒரு டைலாக்காவது உருப்படியா தந்திருக்கலாம் சார். காசிக்கு ஒரு லவ்வர் இருக்கா சார்? கிளினிக்ல வேலை செஞ்ச ஒரு பொண்ணு. காசி அந்த பொண்ணும் லவ் சார் லவ்வா பண்ணிட்டு இருந்தாங்க. சரி, காசியோட வீட்டுக்கே போய் நம்ம ஏதாவது துப்பு துளக்கலான்னு போய் துப்பு துளக்கிட்டு இருந்தா மினிஸ்டர் திருமூர்த்தி சார். அந்த கேஸ் இப்போ என்ன ஸ்டேஜ்ல இருக்கு? இந்த காசி கேஸ்ல என்ன டீடைல்ஸ் கிடைச்சாலும் ஃபர்ஸ்ட் என்கிட்ட தேக்கோ. ஓகோச்சி ஓகே ஏன் டிமோன், இப்போ எதுக்கு நீயா வந்து ஆஜராகிற? அப்புறம் நம்ம காசியோட ரூம்லேருந்து சில ஹார்ட் டிஸ்க்கு, சில சிம் கார்டு, சில மெமரி கார்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஹார்ட் டிஸ்க் வச்சுக்கிட்டு ஏன்டா மெமரி கார்டு யூஸ் பண்ணுறான்? மறுபடியும் இன்வெஸ்டிகேஷன் சொல்லி ஒரு குப்பை கூடத்தை கிளறதுக்காக வந்திருக்கிறாங்க. சுற்றி சிசிடிவி கேமரா இருக்குது சார். அதை மீறி உள்ள யாரும் வர முடியாது, போக முடியாது சார். சிசிடிவி கேமராவை மீறி யாரும் உள்ளே வர போக முடியாதான். சிசிடிவி கேமராங்கிறது பார்க்கறதுக்கு மட்டும்தான்ப்பா. அது என்ன டிஃபென்ஸா உள்ள வரவங்களை அட்டாக் பண்ணுறதுக்கு? அடா அதை கூட விடுங்க, இந்த குப்பைமேட்டில் போய் எங்கே சிசிடிவி வைக்க முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம காசியோட ஃப்ரெண்டோட கெஸ்ட் ஹவுஸ் ஒன்று இருக்குது. அங்கே போயும் விசாரிக்கிறாங்க. அங்கே இருந்த ஒரு செக்யூரிட்டி தாத்தா வந்தாருங்க, நான் தூங்கிட்டு இருந்தேன், காலையில் எந்திரிச்சதும் கிளம்பிட்டாரு அப்படின்னு சொல்கிறாரு. இவர் சொல்கிற இந்த வார்த்தையை நல்லா நோட் பண்ணிக்கங்க, இதுக்கு நான் பின்னாடி வரேன். இதில் காசியோட சோஷியல் மீடியா மொத்த ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்டும் இருக்குது சார். ஃபேஸ்புக்கில் ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிட்டு மொத்த ஃப்ரெண்ட் லிஸ்ட்டும் இருக்குதான். இதில் அந்த ப்ரொஃபைல் பேஜை பார்த்து ஏதோ டிஸ்கஷன் வேற. சார், காசியோட லேப்டாப் ஃபுல்லாக செக் பண்ணியாச்சு, எல்லாம் படம் தான் சார் இருக்கு. சரி வச்சுட்டு போங்க. அதுக்கப்புறம் பிரியான்னு ஒரு கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அவங்களும் காசியை பத்தி நல்லதா தான் சொல்றாங்க. பிரியாவோட ஹஸ்பண்ட் வந்துட்டு வெளிநாட்டில் வேலை பார்க்குற ஒருத்தர். பெயர் சுகுமார், வயது 32, தொழில் சாஃப்ட்வேர் இன்ஜினியர். அவர் எங்க வேலை பார்க்குறாரு? துபாய். காசியை நான் தான் போட்டு தள்ளேன்னு சொல்லி ஒருத்தர் வந்து சரண்டர் ஆயிருக்காரு. யாருன்னு போய் பார்த்தா செக்யூரிட்டி தாத்தா. அடங்கோ, நான் ஒன்றும் சொல்ல வரலடா. அப்புறம் காசியோட ஃபாதர் ஓடியாந்து, சார் என் பையன் இன்னும் உயிரோட தான் சார் இருக்கான், அவன் எனக்கு ஃபோன் பண்ணா சார் அப்படிங்கிறாரு. இவர் மிஸ்ஸிங் கேஸ் தானே கொடுத்தாரு, நியாயமாக பார்த்தா என் பையன் கிடச்சிட்டான்னு தானே சொல்லணும், உயிரோட இருக்கான்னு சொல்கிறாரு. இனிமே எல்லாம் அப்படித்தான். இல்லைடா செத்து போயிட்டான் இவர் எப்படி? இனிமே எல்லாம் அப்படித்தான். இது வரைக்கும் நல்லவனா பார்த்துட்டு இருந்த காசியை இனிமே நம்ம கெட்டவனா பார்க்க போகிறோம். சரி பெருசு, உங்க தான் என்ன கூறு கேட்போம். ஒரு நாள் என் பேத்தி தாப்பா போட்டு தற்கொலை பண்ண போயிட்டாப்பா. அப்புறம் நான் ஜன்னலை திறந்து மன்மதன் சிம்பு மாதிரி பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். தாத்தா, நீங்கெல்லாம் நினைக்கிற மாதிரி காசி ஒன்றும் நல்லவன் இல்லை. காசி ஒரு நாள் அந்த பொண்ணை கூப்பிட்டு கை கால்லாம் வலிக்குது அழுத்தி விடுறியான்னு கேட்டிருக்கான். அங்கேயே இந்த பிள்ளையும் ஒரு மாதிரி டெம்ட் ஆகி கிளினிக்னு கூட பார்க்காம ஒரு மாதிரி கிளுகிழுப்பா இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் காசியை பத்தி ஒரு உண்மை தெரிய வருது. அவன் கிளினிக் வர எல்லா பொண்ணுங்கிட்டையும் கிளுகிழுப்பா தான் இருந்திருக்கான். என்னதான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணாலும் ஒரு சில துப்புக்களை மிஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை இவருக்கு ஞாபகப்படுத்துறதுக்காகவே ஒரு சீன் வச்சிருக்காங்க. சாமி படம் சார், பலானது. அப்புறமா போயிட்டு அதுல இருக்கிற படத்தை எல்லாத்தையும் ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள இருக்கிறதெல்லாம் விட்டு படம். எந்திரிச்சு ஒரே கையடி தான், கையை அடிச்சு கிளாப்ஸ். அதுக்கப்புறம் தான் காசியோட உண்மை முகம் தெரிய வருது. அவன் பிரியாவையும் பதம் பார்த்துருக்கான். அவளை மட்டும் இல்ல, ஃப்ரெண்டு கல்யாணத்துல ஒரு பொண்ணை பார்த்து அந்த பொண்ணோட மனசை மாத்தி அந்த பொண்ணையும் பதம் பார்த்துருக்கான். இதில் நம்ம சிங்கம் புலிவார் அடிக்கடிக்க ஃபோன் பண்ணி என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்டுட்டு இருக்காரு. இவ்வளோ பேத்தையும் பதம் பார்த்தவன் நம்ம மீனாட்சியை மட்டும் சும்மாவா விட்டுருக்க போகிறான்?
பார்த்துட்டான். இப்போ நம்ம படத்தோட கன்க்ளூஷனுக்கு வர போறோம். இந்த தாத்தாவும் இந்த 3 பொண்ணுங்களும் சேர்ந்து தான் இந்த திட்டத்தையே போட்டிருக்காங்க. காசி கதையை முடிக்க போன இடத்துல இன்னொருத்த வந்து முகமூடி போட்டுக்கிட்டு வந்து கொன்னுட்டானாம். கட் பண்ணா போய் மினிஸ்டர் அரெஸ்ட் பண்றாங்க. சார், நீங்களும் காசியும் சேர்ந்து பண்ண விஷயம் எங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? காசி கசமுசா பண்ண எல்லா பொண்ணுங்களோட வீடியோவையும் எடுத்து வச்சு சிங்கம்புலி கிட்ட போய் படுங்கன்னு சொல்லியிருக்கான். அப்புறம் கடைசியா யார் தான் கொலை பண்ணதுன்னு பார்த்தோமா, அந்த இன்ஸ்பெக்டரே தான் கொலை பண்ணியிருக்காப்ல. அவருக்கு ஒரு பொண்ணு இருக்கு, அந்த பொண்ணு இந்த மாதிரி காசி ஏமாத்திருக்கான், அதனால அந்த பொண்ணு சூசைட் பண்ணிக்கிச்சு, அதனால இவர் கொண்டு விட்டாரு. இவ்வளோ பேரை பண்ணியிருக்கான், எய்ட்ஸ் வந்தே செத்து போயிடுவான், அவனை போய் கொலை பண்ணி எதுக்கு இவ்வளோ? நிறைய பேர் கேட்பாங்க, காசி என்ன ரேப்பா பண்ணிவிட்டான், இந்த பொண்ணுங்களா தானே ஆசைப்பட்டு போய் பண்ணாங்க, இதில் என்ன தப்பு இருக்கு அப்படின்னு. ஆசைப்பட்டு போய் பண்ணது அவங்க தப்பா இருக்கலாம், பட் வீடியோ எடுத்து வச்சு நான் சொல்றவங்க கூடலாம் போய் பண்ணுன்னு சொல்றது தப்பு தானே. சரி, இதை பத்தி நீங்க கமெண்ட்ஸ்ல டிஸ்கஷனை போடுங்க. நான் அடுத்த வீடியோ என்ன போடுறதுன்னு போய் பார்க்குறேன். பை.